தேர்தல் அறிக்கை தயாராகிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு பாகங்கள் வாரியா முகவர்கள் நியமிக்கக்கூடிய அந்த பணிகள் வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. தெருமுனை கூட்டங்கள், தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆக அந்த பணியெல்லாம் வேகமா நடந்துகிட்டு இருக்கு. தேமுதிக அழைப்பு எடுக்கப்படுமான்னு கேட்டதுக்கு திமுக தலைமை ஏதாவது முடிவு செய்யும். இந்த நிலையில என்ன விஷயங்கள் அடுத்த கட்டமா இப்ப காங்கிரஸ் உறுதியாகிவிட்டது. தேமுதிகவுடைய நிலைப்பாடும் அது திமுகவுடைய என்ன செய்யும்? ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் தேமுதிக தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்களுக்கு நேரடியாகவே அழைப்பு விடுத்திருக்கிறார். உங்கள் மூலமாகவே அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த அழைப்பே போதுமானது. ஆக அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகிற நேரத்தில் நிச்சயமாக அவரோடு பேசி ஒரு நல்ல முடிவு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நான் அதை பத்தி விமர்சனம் பண்ண தயாரா இல்ல. நான் ஏற்கனவே அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். சுப்பிரமணிய சாமி சொன்ன பேச்சு அவருடைய கருத்து. சில அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்க தேர்தல் நேரத்தில் அவங்க சில கருத்துக்களை சொல்லுவாங்க. அதற்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. நோட்டிபிகேஷன் வரல. நோட்டிபிகேஷன் தேர்தல் அதுக்கு பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் தேதியெல்லாம் அறிவிக்கப்படுது பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இதுக்கெல்லாம் நிச்சயம் ஒரு முடிவு வரும். நிச்சயமா அது இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை.